எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து நேத்து நான் பட்ஜெட் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா? அந்த வீடியோக்கு நாங்க என்னதான் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணாலும், பட்ஜெட்டை விட எங்களோட செலவுகள் வந்து அதிகமாகுது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்க. நிறைய மணி சேவிங் டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னா மணி சேவிங் சம்மந்தமாகவும் நான் என்னோட டெய்லி லைஃப்பில் என்னென்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ அது எல்லாத்தையும் வந்து அவங்கக்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதை பண்ணீங்க அப்படின்னாலே இருக்கிற வருமானத்தில் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுற செலவுகளை கட்டுப்படுத்துறது மூலமாகவே உங்களால் நிறைய மணியை சேவ் பண்ண முடியும். இது வந்து நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்க போகிறீங்க. உங்களுக்குள்ள சில மாற்றத்தை கொண்டு வர போகிறீங்க. அது மூலமாக மட்டும்தான் இந்த சேஞ்சஸ்லாம் நடக்கும். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்னென்ன செலவுகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். அதுக்காக தான் ஒரு மாதமாவது உங்களோட செலவுகள் ஒவ்வொன்றையும் ஒரு நோட் போட்டு எழுதுங்க அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம். அப்படி எழுதுனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் என்னென்ன செலவு பண்ணுறீங்க, எது வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் சேமிக்க முடியும். இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. யோசிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் தானே. பட்ஜெட் போட்ட உடனேயும் நம்ம பட்ஜெட்டில் வர்றது ரெண்ட் தான். ரெண்ட் வந்து எந்த அளவு கம்மி பண்ணி நம்மளால் இருக்க முடியுமோ நம்மளோட ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ரெண்ட் வந்து இருக்கும். ரெண்ட்டை வந்து மேக்ஸிமம் நம்மளால் ஒரு 500 ரூபாய் குறைஞ்சாலும் அது நம்மளோட சேவிங்ஸ் தானே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இது வந்து நிச்சயமாக நடக்கும். நான் ரீசெண்டாக வந்து வீடு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேறு வீட்டுக்கு வந்து பார்க்குறதுக்கு போகணும். அப்போது வீடோட ரெண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 11,000 ரூபாய். அதுக்கு குறைஞ்ச வீடே கிடைக்கல. என்ன பண்ணுறது? இப்போ இருக்கிறது 7,000 ரூபாய். நான் வந்து 4,000 ரூபாய் டிஃப்ரென்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா இன்கம் கொடுத்து நான் போகணுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசித்தேன். அந்த 4,000 ரூபாயில் பாப்பாக்கும் தம்பிக்கும் மாதம் 2,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேவிங்ஸாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதை நான் யோசிச்சுட்டு வேண்டாம், இருக்கிற வீட்டிலையே இருப்போம், என்ன பிரச்சனை வந்தாலும் சரி சமாளிப்போம், முடிஞ்ச அளவு சமாளிப்போம், முடியாத பட்சத்துக்கு மாறுவோம் அப்படின்னு சொல்லி வீடு மாற்ற முடியவே நான் கைவிட்டுட்டேன். இந்த மாதிரி தான் நம்ம வந்து சின்ன சின்ன முடிவு எடுக்கும்போது கூட நல்லா யோசிக்கணும். இது நம்மளுக்கு வேணுமா அப்படின்றத ஒரு நிமிஷம் யோசிச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம இன்னொரு விஷயம் வந்து நல்லா யோசிக்கணும். அது என்ன அப்படின்னா ஸ்கூலாக இருக்கட்டும், நம்ம வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குதா, வீட்டிலேருந்து எவ்வளோ தூரம் வந்து நம்ம போயிட்டு வர வேண்டியது இருக்குது அப்படின்றத கால்குலேஷன் பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டும் அந்த ஸ்கூல் பக்கத்துலேயோ இல்லை ஆஃபீஸ் பக்கத்துலேயோ நம்ம வீடு பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸ்பென்சஸும் ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதே பெட்டர். ஏன்னா டைம் நம்மளுக்கு நிறையவே மிச்சமாகும். எக்ஸ்பென்சஸும் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த விஷயத்தை வேணால் ட்ரா பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த கூட ரொம்ப யோசித்து கவனமாக பண்ணுங்கள். நம்மளோட இன்கம் வந்து நிறையவே மிச்சமாகும். அடுத்தது அதிகமாக செலவு பண்ணுறது அப்படின்னா ஃபுட் ஐட்டம்ஸ் தான். அதில் ஃபஸ்ட்டு வர்றது கிராசரிஸ் வாங்கும்போது நீங்கள் வந்து ஹோல்சேல் ஷாப்பில் போய் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதத்துக்கு எவ்வளோ ஐட்டம்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை அப்படின்னு லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய் பை பண்ணுங்க. லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணாமல் போனீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தேவையோ தேவையில்லையோ பார்த்த எல்லாத்தையும் நம்மளுக்கு வாங்கணும்னு தோணும். இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் தீந்து போகுது அப்படின்றத அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வாங்குங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த் வந்து 6th வாங்கினேன். இப்போ டேட் என்ன அப்படி 14 ஆயிடுச்சு இல்லையா? இப்போ வரைக்கும் நான் கிராசரிஸ் வாங்க போல. இன்னும் ஒரு வாரத்தில் இருந்து 10 நாள் வரைக்கும் என்னோட கிராசரிஸ் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியும். இந்த மாதத்தோட லாஸ்ட் போய் வாங்கினேன் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். அப்போது அடுத்த மாதம் வந்து நான் கிராசரிஸே வாங்க வேண்டாம். ஏன்னா இந்த மாதம் லாஸ்ட் வாங்குறதுனால அடுத்த மாதம் ஃபுல்லும் சமாளிச்சிட முடியும். இப்படி தான் என்னோட கிராசரிஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதனால தான் நான் சொன்னேன் கன்ஃபார்மாக என்னால் நியூ இயர் அன்னைக்கு 2 கிராமில் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கோல்டு ரேட் வந்து எப்படி ஏறுது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணியிருக்கிறீங்களா? யாராச்சும் நோட் பண்ணுறீங்களா? நான் வந்து டெய்லி வந்து நோட் பண்ணிடுவேன். எப்போ டெய்லி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
சாரி நவம்பர் 5லாம் 4610 ரூபா தான் இருந்துச்சு. இன்னைக்கு நிலைமைக்கு 4820 ரூபா இருக்குது. 200 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஒரு கிராமுக்கு. இதை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அன்னைக்கே நான் வந்து வீட்டில் போட்டிருந்தோம் அப்படின்னா அந்த 4610 ரூபாய்க்கு எனக்கு வந்து 0.2 மில்லிகிராமாவது எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களும் தோணும். இப்படி தான் எல்லாருக்குமே தோணணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்து காய்கறி வாங்குறது. காய்கறி வாங்கும்போதும் நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் வாங்குறதுக்கும் மார்க்கெட்டில் போய் வாங்குறதுக்கும் எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றத நான் நிறையா வீடியோஸில் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். எப்படி அப்படின்னா இப்போ வந்து நான் 1 கிலோ அதுக்காக தான் நான் வந்து என்னோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பக்கத்து ஷாப்பில் நான் வந்து 1/2 கிலோ தக்காளி 15 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்னா மார்க்கெட்டில் அதே இது 1 கிலோ வந்து 15 ரூபாய்க்கு கிடைக்கும். அப்போது நம்மளுக்கு அதை 15 ரூபா சின்ன அமௌண்ட் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அந்த 15 ரூபா தக்காளியை வச்சு 4 நாள் நம்ம சமைக்க முடியும்ல அப்படின்னு யோசிக்கணும். ஒவ்வொரு 15 ரூபாயும் தான் ஒவ்வொரு 150 ரூபாய் ஆக போகுது, 1500 ரூபாய் ஆக போகுது அப்படின்னு நம்ம பெருசாக திங்க் பண்ணணும். திங்க் பண்ண தான் நம்மளோட சேவிங்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு மார்க்கெட்லேயோ சந்தையிலையோ போய் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. என்னையுமே நிறையா பேர் சந்தையில் போய் வாங்குங்க இன்னும் அமௌண்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எனக்கு வந்து சந்தைக்கு போகிற அளவுக்கு அவைலபிள் கிடையாது. ஏன்னா இங்கேருந்து ரேணிகுண்டா போகணும். ரேணிகுண்டா போகிறதுக்கேவும் எனக்கு 1/2 hour ட்ராவல் டைம் ஆகும். இவங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு என்னால் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிடுவாங்க. அவங்க சிவில் ஃபீல்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். வீட்டில் இருக்கிறதையும் ஒரு அபூர்வம் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் அவங்கள எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அதனால தான் நான் வந்து 2 வாரத்துக்கு ஒருக்க நான் மார்க்கெட் போகிறதுக்கான முக்கியமான ரீசன் இதுதான். ஏன்னா அவங்களுக்கு எப்போ அவைலபிள் டைம் இருக்கோ அப்போ தான் நான் வந்து மார்க்கெட் போக முடியும். 2 பேரும் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஏதாச்சும் சவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் வாங்குறதா இருக்கட்டும், அப்புறம் பூஜைக்கு தேவையான பூக்கள் வாங்குறது, இந்த மாதிரி கூட நான் மார்க்கெட் போகும்போது சேர்த்து வாங்கிட்டு வர்றதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். இப்போ ரீசெண்டாக ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கேபிஎன் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி திருப்பதியில் இருக்குது. ஆன்லைன் தான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணதுக்கு எப்போவுமே நான் அங்கே ஆர்டர் பண்ணால் டிஸப்பாயின்மெண்ட் தான் நடக்குது. அதே மாதிரி தான் இந்த தடவை நடந்துச்சு. 750 ரூபாய்க்கு ஃப்ரூட்ஸ் ஆர்டரு. மொத்தம் வெரைட்டி வந்து 5 வெரைட்டி ஆர்டர் பண்ணோம். அதை டீட்டெயில்ஸாக நான் விளாக் இப்போ போஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும். அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப டிஸப்பாயின்மெண்ட். நான் என்ன ஆர்டர் பண்ணோமோ அதை விட ஆப்போசிட்டாக வந்துருச்சு. இதுக்காக தான் ஆன்லைன் ஆர்டர்லாம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் இதுக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. நல்லா பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க, நல்லா பண்ணாதவங்களும் இருக்கிறாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமாயிருச்சு. அதில் போட்டிருக்கிற ரேட் ஒன்று, நம்மளுக்கு வர்றது ஒன்று, அந்த மாதிரி வந்து நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட ஆகுது. ஸோ எந்த ஒரு பொருளையும் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து ஃப்ளார்ஸ் சொன்னேன் இல்லையா, இது மட்டும் இல்லாமல் காய்கறி, என்னென்ன காய்கறி காய்கறி பழங்கள் அதுக்கப்புறமா பூக்கள் இது எல்லாமேவும் என்னோட ஹோம் கார்டனில் என்னென்னதெல்லாம் அவைலபிள் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது தான் இல்லையா. என்னோட கார்டனையும் இப்போ விளாகில் நான் போஸ்ட் பண்ணுறேன். என்னோட கார்டன்னா என்னோட கார்டன் கிடையாது, ஹவுஸ் ஓனரோட கார்டன். கொஞ்சம் எங்கள் 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுனால இப்போ வரைக்கும் நான் வந்து கார்டனை போஸ்ட் பண்ணல. இப்போ கொஞ்சம் ஓகே ஆனதுக்கப்புறம் தான் இப்போ நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் நிறையா சீட்ஸும் போட்டு வச்சுருந்தோம். மழை பெய்யறதுனால சரியாக முளைக்கவும் செய்யுது, போகவும் செய்யுது. தொடர்ந்து மழை பெஞ்சிச்சு அப்படின்னா தாங்க முடியாது இல்லையா, அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. லாஸ்ட்டு நான் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். எங்கள் கார்டனில் ரொம்ப நாள் கழிச்சு கத்திரிக்காய் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமேவும் ரெடியாக இருக்குது. ஒரு 1 கிலோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அறுவடைக்கு ரெடியாக இருக்குது. நான் வந்து அதை எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, என்னை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எப்படி செடியில் இருக்குது அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறமா பால் வாங்குறதுல என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. பால் வந்து டிப்போ பால்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்லலாம். அந்த மாதிரி டிப்போ பால் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. பாக்கெட் பால் வாங்குறீங்க அப்படின்னா ஃபுல் க்ரீம் வாங்கிட்டு எவ்வளோ வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவு வாட்டர் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் டோன்டு மில்க் வாங்கினீங்க அப்படின்னா அதுவே தண்ணியாக தான் இருக்கும். நம்ம வாங்கின காசு கொடுத்து வாங்குறதுக்கு ஒர்த்தபிளாக இருக்காது. அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போது டிப்போ பால் வாங்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி மாடு வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம வாங்கினோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம ஆடையை கலெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்ம பாலாடை கலெக்ட் பண்ணி பட்டர் எடுத்துக்கலாம், கீ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட நம்ம நிறைய அமௌண்ட்டை வந்து மிச்சம் பண்ண முடியும்.
நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் பாக்கெட் பால் தான் வாங்கிட்டு இருந்தேன். பாக்கெட் பால் நான் வாங்கிட்டு இருக்கிற டயத்துல ரூ. 30 இருந்துச்சு. இப்போ வந்து ரூ. 35 ஆயிருச்சு. நான் 1 லிட்டர் வந்து எனக்கு டெய்லி தேவைப்படும். 2 பேர் குழந்தைங்க இருக்கிறதுனால 1 லிட்டர் வாங்கணும் அப்படின்னா ரூ. 70. நான் இப்போ பசும்பால் வாங்குறதுனால எனக்கு ரூ. 50 தான் 1 லிட்டர். 1 லிட்டருக்கு வந்து எனக்கு ரூ. 20 மிச்சமாகுது. அது மட்டும் இல்லாம நான் வந்து கீ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். மாசத்துக்கு ஒரு தடவையில இருந்து 2 தடவை எடுத்துருவேன். குறைஞ்சபட்சம் ஒரு தடவை வந்து எடுத்துருவேன். சேர்த்து வச்சு மொத்தமா கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா ஒரு தடவை வந்து எடுத்துருவேன். ஒரு மாசத்துக்கு ஃபுல்லும் அதை வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போதைக்கு ஒரு 6 மாசமா வந்து நான் கடையில வந்து கீ அப்படின்னு ஒண்ணு வாங்கவே இல்ல. அதனால எனக்கு வந்து எந்த அளவு வந்து ப்ராஃபிட் கிடைக்கு, அதுக்கு வந்து செலவு பண்ண இப்ப நான் வந்து கடையில போய் வாங்கியிருந்தேன் அப்படின்னா, அத காசு குடுத்து தான் நான் வாங்கியிருப்பேன். அதனால என்னைக்கெல்லாம் நான் வந்து கீ ரெடி பண்றேனோ, அதுக்கான ரூ. 200 அப்படின்னு சொல்லி நான் கீக்கான அமௌண்ட்ட எடுத்து வச்சுருவேன். இந்த மாதிரி தான் நம்மளால என்ன ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். இப்ப வந்து நீங்க ஷூயிங் வந்து தையல் வந்து கத்துக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்டிச்சஸை வந்து நீங்களே கத்துக்கிட்டு, இதை நீங்க வெளியில கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ரூ. 50 ரூ. 100 செலவு பண்ணியிருப்பீங்க தானே அப்படின்னு சொல்லி அந்த ரூ. 100 உங்களோட சேவிங்ஸாக எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி தான் உங்களோட ஹேபிட்ஸை நீங்க மாற்ற மாற்ற உங்களோட சேவிங்ஸ் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எப்பவுமே செலவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். செலவுகள் இல்லாமல் யாருமே கிடையாது. செலவை கண்ட்ரோல் பண்றது மூலமா மட்டும்தான் நம்மளால சேமிக்க முடியும் அப்படின்றத உணர்ந்தா மட்டும்தான் நம்ம வந்து சேமிக்க முடியும். இதுக்கு சேமிக்கிறதுக்கு 2 வழி இருக்கு. ஒண்ணு வந்து எக்ஸ்பென்சஸை கண்ட்ரோல் பண்ணி சேமிக்கிறது. அதை தான் நான் இப்போ ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இன்னொரு வழி வந்து இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றது. பார்ட் டைமாவோ இல்லாட்டி 2 பேர் இருப்போம் இல்லையா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து வேலைக்கு போறது. ஒரு இன்கம் இருக்கிற இடத்துல 2வது ஒரு இன்கம் வரும்போது, ஒரு இன்கம் இருக்கும்போது நம்மளோட ஃபேமிலியை ரன் பண்ணணும் தான் இல்லையா, அப்போ 2வதா வரப்போற இன்கம் வந்து அப்படியே சேவிங்ஸ் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணவே ஆரம்பிக்கணும். வந்ததுக்கு அப்புறமா அதையும் சேர்த்து செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு பெரிய கஷ்டம் தான் வரப்போகுது அப்படின்றத நம்ம உணரணும். வீடியோவோட லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து பார்ட் 2வா இன்னொரு வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ வரைக்கும் நான் ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, மிச்சம் இருக்கிற பேலன்ஸ் டிப்பை அடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாளைய வீடியோவில் சந்திப்போம். பை. பிளாக் வந்து இன்னைக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ பை.